அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவனை கபரில் எழுப்பாட்டி கேள்வி கேட்பார்கள் மலக்குமார். சொல்லுவாராம், உன்னுடைய ரப்பு யார்? ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய இஸ்லாம், உன்னுடைய மார்க்கம், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்கப்படும், இவர் யார்? சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. என்னால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாரும் யாரையும் கேட்க தேவையில்லை. தனித்தனியே நின்று நீங்கள் சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கேளுங்கள். தூங்க போறாய், நீ மௌத்தாகி உன்னை கபருக்குள் வைத்தால் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்வாயா? சகோதரர்களே, காலம் தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மௌத்து. மறந்து வாழ வேண்டாம். யாரும் மௌத்தை மறக்க கூடாது, கபரை மறக்க கூடாது. சொல்லுவானாம், லா அதிரி. நபியை பார்த்து கேட்பாங்க. எங்களுக்காக ரத்தம் சிந்திய தலைவர் அவர். எங்களுக்காக கியாமத் நாள்ல கூட ஃபாத்திமா, ஆயிஷா என்னுடைய மகள், என்னுடைய மனைவி சொல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாமத்துடைய நாளிலும் கூட முதலாவது சொல்லும் வார்த்தை உம்மதி உம்மதி, என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே என்றுதான் அழுவார். அந்த நபியை பார்த்து கேட்பான் அல்லாஹ், இவர் யார்? இந்த மூதேவி சொல்வானாம், லா அதிரி, இவர் யார் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்கள்.